Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜிம்பாப்வே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற 4th T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ T20 சீரீஸோட 4வது மேட்சஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதுல ஜிம்பாப்வே 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாங்க, ரெண்டுலயுமே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு 3வது மேட்ச். இதுல வின் பண்ணாலும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறது கிடையாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அடுத்தடுத்து தோத்தாதான் சரி ஏதாவது இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒண்ணுதான் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பட் விளையாண்டு 2 மேட்ச்ல ஜிம்பாப்வே லாஸ். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்க போறது இல்ல. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹராரி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஹராரியோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல ஒரு 3 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 3 மேட்சஸ்ல என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த 3 மேட்சஸோட ரெக்கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு யூஸ் பண்ணலாம். பட் ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வே நியூசிலாந்து கிடையாது நடக்குது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது ஒரு ஒன் சைட் டீமா தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பிச் ரிப்போர்ட் எப்படி வேணா இருக்கட்டும், எந்த கண்டிஷன்ல வேணா இருக்கட்டும், இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வேனா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா, நியூசிலாந்து ஜிம்பாப்வேனா நியூசிலாந்து ஃபேவரா தான் போவாங்க. ஜிம்பாப்வேல இருந்து ஒரு 2 அல்லது 3 பிளேயர் இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ சேம் இந்த மேட்சும் நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, அதுதான் ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவராக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிம்பாப்வேல இருந்து ஒரு 2 அல்லது 3 பேர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துக்கேன். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்தப்பதான் நடந்துச்சு. அது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வேணுவா இருந்துச்சு, மேட்சஸா இருந்துச்சு. 173 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. பட் ஜிம்பாப்வே நியூசிலாந்து கிடையாது அந்த மேட்சா இருக்கட்டும், ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது அந்த மேட்சா இருக்கட்டும், 140 அப்படிங்கிற ஸ்கோர்ஸ் தான் வந்து கிடைச்சிருந்துச்சு. பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் போக கிடையாது. ஸோ இந்த மேட்சும் ஒரு 140குள்ளதான் ஸ்கோர்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா பிச்சு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்ட் பிச், பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் 2 பேருமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இருக்கும். இதுல பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. எப்ப டாமினேட் பண்றாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இருக்க ஸ்விங்ஸை பயன்படுத்தி விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி இந்த 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. அதுக்கு இடப்பட்ட பிட்வீன் கேப்ல வந்து பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணிடுறாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்க்குமே இதான் ஒரு ஃபேவரா வந்து இருக்க போகுது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட் பண்றாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற எனி 1 பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணுங்க, 2 பிளேயருமே ட்ரை பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல இருக்கிற 2 பேருமே கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கான்னு கிடையாது, நியூசிலாந்து இருக்கட்டும், ஜிம்பாப்வே எல்லா டீமே அப்படிதான். டாப் ஆர்டர்ல இருக்க 2 விக்கெட்ஸ் எனி 1 விக்கெட்ஸ் விழுந்துருது. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் இழந்துடுறாங்க. ஸோ ஒரு 2 விக்கெட்டுக்கு அப்புறம் வர பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேட்சை மேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க அடுத்த நீங்க டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸ் இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட் சேப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபண்ட் சேப்ல இருக்க டியூ ஆப்ஷன், இது 2மே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்றேன், ஃபுல் ஸ்மால் லீக்ல தான் ட்ரை பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம எக்ஸல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்பா இருக்கும். ஏன்னா மத்த ஆப் நம்ம எக்ஸல் ஆப் என்ட்ரி பீஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. மத்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நிறைய மணி நம்மளால சேவிங் பண்ண முடியும். ஸோ அப்ப சேவ் பண்ண முடியும். ஸோ சேவ் பண்ற அமௌண்ட்டை வச்சு இன்னொரு 1 or 2 கான்டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளால பிளே பண்ண முடியும். ஸ்மால் லீக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸல் ஆப் பொறுத்திருக்கும் ஸ்மால் லீக்ல மட்டும் தானே கேட்டீங்கன்னா கிடையாது, கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஒவ்வொரு மேட்சுக்கும் 3.5 லட்ச ரூபா இருந்து 4 லட்ச ரூபா வரையும் கிராண்ட் லீக்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த கிராண்ட் லீக்ஸ்ல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த ஆப்ல நீங்க ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸை ட்ரை பண்ணி அதுல நீங்க எடுக்கிற ரேங்க்ஸ் ஒரு 50-60 பொசிஷன்ல இருக்கு ரேங்க்ல அப்படின்னா நம்ம எக்ஸல் ஆப்ல டாப் 5ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடைசி வரையுமே நம்ம எக்ஸல் ஆப்ல இந்த கிராண்ட் லீக் ஸ்லாட் வந்து ஃபுல் ஆகாமே தான் இருக்கு. ஸோ அப்படி ஃபில் ஆகாத கான்டெஸ்ட் நீங்க மல்டிபிள் டைம்ல ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா 2 டீமு கூட வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்டா இருக்கட்டும். ஸோ வெனு ரெக்கார்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துரும். ஹெட்வெட்ல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா ஒரே ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்சஸ்க்கு வந்து நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு.
ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் 140ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 58 விக்கெட்ஸ், அதுல ஃபாஸ்ட் பாலர் 35, ஸ்பின்னர் 23. ஸோ இப்போ விக்கெட்ஸ்ல ஃபாஸ்ட் பாலர் தான் கொஞ்சம் டாமினேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுக்குள்ள ப்ராப்பர் பிளேயிங் லெவல் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பென்னட் அண்ட் வெஸ்லி இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மார்டின் சோ இவர் தான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சிகந்தர் ராசா, ரைன் பவுலர், முஸ்கிவா, டானி, மபுசா, ரிச்சர்ட் அண்ட் முஸ்ரபானி, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெவர். ஸோ இவரும் அவங்க தான் வந்து ஜிம்பாப்வேயோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் பிரிட்டோரியஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பிரிட்டோரியஸ் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஹெர்மன், முத்துசாமி, வானடு டசன், டுவல் பிரேவிஸ், ஜார்ஜ் லெண்டே, கேவின் போஸ், கோட்ஸி, லுங்கிலிங்கிடி அண்ட் மபாக்கா. ஸோ இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துசாமி 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. அண்ட் ஜார்ஜ் லெண்டே 4 ஓவர், மபாக்கா 4 ஓவர், கோட்ஸி 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணிடுவாங்க. இதுல கேபின் போஸ் ஒரு 2 ஓவர், ஜார்ஜ் லிண்டே ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுல முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து ஒரு செகண்ட் டவுன் வந்து இறங்கியிருந்தாரு. இந்த மேட்ச் அதே மாதிரி வருவாங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். இன்கேஸ் சேசிங் பண்றாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ டாப் ஆர்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுகுது அப்படிங்கும் போது வேணா முத்துசாமி கொஞ்சம் டாப் ஆர்ல ப்ரொமோட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் நமக்கு ஸ்கோர்ஸ் கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இப்படி இல்ல சேசிங் தான் நடக்குது அப்படின்னா முத்துசாமி அந்த இடத்துல வரமாட்டாரு. டுவெல் பிரேவிஸ் அதுக்கப்புறம் வேணா முத்துசாமி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ லைன் அப்ஸ் எது இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி தான் வருவாங்க. நான் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் சிகந்தர் ரசன் 4 ஓவர், முஸ்ரபானி 4, ரிச்சர்ட்சன் 4 அண்ட் ட்ரெவல் ஒரு 2ல இருந்து 3 ஓவர், ரியான் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அண்ட் மபுசா ஒரு 2ல இருந்து 3 ஓவர்ஸ் இந்த மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க போது இந்த மேட்சா பொறுத்த வரைக்கும். இப்போ ரெண்டு டீமுங்க பிளேயர் சைஸ்ல ஸ்டாட் சைஸ்ல அவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருவோம். இப்போ சொல்றேன் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா பிளேயருமே பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜிம்பாப்வேல மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது ஒரு 3 பிளேயர், அதிகபட்சம் 4 பேர் இந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்றாங்க. மற்ற பிளேயர்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்றது கிடையாது. அப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா போறோம் அப்படிங்கும் போது ஜிம்பாப்வேல இருந்து ஒரு 3 பேர், அந்த 3 பேர் யாரு, ஸோ எந்த ஆப்ஷன் வருமோ ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டெப்தா வந்து பார்த்துருவோம். மற்ற பிளேயர்ஸ் ஓவராலா வந்து பார்த்துருவோம். இதுல பிரைன் பென்னட், ஸோ பிரைன் பென்னட்டா எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 74% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அவரோட ஆவரேஜ் 25. ஸோ இந்த 25+2 தான். அதுக்கு மேல அவர்கிட்ட வந்து நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. இந்த வெனோட கண்டிஷனா இருக்கட்டும், அவர் பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும், 25ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்திருக்கு. என்ன ஒண்ணு ஹெட் வெயிட்ல ஒரு மேட்சஸ் பிளே 30+2 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை கரெக்டா பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். லாஸ்ட் மேட்ச் 2-3 முறை கேச்சஸ் வந்து ட்ராப் பண்ணி கேச்சஸ் பிடிக்க வேண்டியதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு, விக்கெட்ஸ் கிடைச்சிருச்சு இவருக்கு வந்து. பட் அதை பயன்படுத்திக்காம திரும்பி ஏன்னா ஆட போய் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஆவரேஜா ஒரு 20+2 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க பொதுவாக ட்ரை பண்ண தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவருக்கு ஒரு இம்பாக்ட் உண்டு. செகண்ட் பேட்ல ஃப்ரீ டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். வெல்ஸ்லி, ஸோ வெல்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. குயிக் ஃபயர் நாக்கு வந்து ஆடிட்டு இருந்தாருங்க. ஸோ பென்னட் நல்லா அடிச்சு ஆட ஆரம்பிச்சாருன்னா வெல்ஸ்லி ஏர்லி விக்கெட் இழந்துறாரு. வெல்ஸ்லி ஸ்டார்ட் அப்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா பென்னட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, விக்கெட் வந்து இழந்துறாரு. அது என்ன ஒரு காரணம்னா ஒரு பிளேயர் அடிச்சு ஆடுறாங்க அப்படிங்கும் போது மற்ற ஒரு பிளேயர் பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணணும், விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மைண்ட்ல ஆடுறதுனால விக்கெட் வந்து இழந்துடுறாங்க. இந்த மேட்ச் வெல்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல, ஒரு மைனஸா வந்திருக்கு. வெறும் 29% தான் இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, பிரைன் பென்னட் 74%, பட் வெல்ஸ்லி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 29% தான் பிக் பண்ணிருக்காங்க. 2ல எனி ஒன் பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய பிளேயர் தான். 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் உங்க ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா பெருசா ஸ்கோர்ஸ் இல்ல, வெறும் ஒரு ரன்ல விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. லுங்கிலிங்கிடி சம்திங் அவர்கிட்ட வந்து விக்கெட் இழந்தாரு நினைக்கிறேன். சோ இந்த மேட்சும் அவருக்கு இடையில பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப உங்க ஆப்ஷன் தான் 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் கிளவ் மார்கண்டே, சோ இவர் வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டா இருக்கு, வெனு ரெக்கார்ட் ஒஸ்டா இருக்கு, பெருசா எந்த ஒரு ஃபார்மும் இருக்கிறதுல. இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்சா செகண்டா பேட் பண்றாங்கன்னா இந்த 2 பேருக்கு பதிலா இந்த பேரை கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சிகந்தர் ராசா
போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஓவர் வந்து போல் பண்றாரு. 4 ஓவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா எகென்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. 54ங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ஆவரேஜா வந்து இருந்திருக்கு. அண்ட் வெனுலையும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஓவரால் விக்கெட்டிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்கனால கண்டிப்பா நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஸ்மால் லீக் கூட ஒரு வைஸ் கேப்சன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரேன் போலர். ஸோ ரேன் போலர் பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல பெருசா விக்கெட்ஸ் அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன் ஜிம்பாப்வேல இருந்து 2 அல்லது 3 பேர் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு. சிகந்தர் ராசா, ரேன் போலர் மோஸ்ட்லி 100% எல்லாருமே இந்த 2 ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறது அவங்க ஆப்ஷன் தான். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பவுலர்ஸ் ஆப்ஷன் சொல்றேன், அதுல ஏதாச்சும் ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஸோ அப்ப ரேன் போலர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்து இருப்பாரு. என்ன ஒண்ணு அவர் வர டவுனுக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்ல வந்து அடிச்சிடுறாரு. பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கண்டிப்பா செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டோனி, அதான் சொல்றேன், டோனி நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அண்ட் முஸ்கிவா, ஸோ நான் சொல்றேன்ல இந்த எல்லா பிளேயர்ஸுமே அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர். ஸோ அவங்க நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. இதுல மபூசா வெறும் 10% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, மபூசாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட். ஸோ அப்ப மேட்சஸ் எல்லாத்துலயும் விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காரு. ஸோ மபூசா வெறும் 10% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இல்ல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றாங்க தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருந்துருச்சு. அதுலயும் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரிச்சர்ட் நெவர். ஸோ ரிச்சர்ட் நெவர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடையாது. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். வெனுல ஹெட்வெட்ல பெருசு ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணி 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெனுல 22 மேட்சஸ்க்கு 22 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காரு. ஓவராலா ஒரு கண்டிஷனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் பவுல் பண்றத கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முஸ்ரபானி வெறும் 26% பிக் தான். ரிச்சர்ட் நெவர் கூட 66% வரைக்கும் பிக் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் எடுக்கல. இவரும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. வெனு கண்டிஷன் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் பவுல்னா தாராளமா இவரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ட்ரெவல் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 9 மேட்சுக்கு 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லோ பர்சன்டேஜ் பிக். இந்த 2 பிளேயர்ஸ் ட்ரை பண்ற இடத்துல ரிஸ்கா இந்த பிளேயரையும் அண்ட் மபூசா, ஸோ எந்த பிளேயரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீம் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் வேனு டசன் அண்ட் பிரிட்டோரியஸ். ஸோ பிரிட்டோரியஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. பால்ல இருந்து அடிச்சு ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் ரிச்சர்ட் நெவர் தான் விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாரு. இந்த மேட்சும் அவங்க 2 பேருக்கும் இடையில பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஒண்ணு விக்கெட் கீப்பிங் பண்றதுனால கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. குயிக் ஃபயரா ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கடைசியா வந்த மேட்ச் 2 மேட்சஸ்லயுமே பெருசா ஸ்கோர்ஸ் எதுவும் இல்லை. இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டு இவரு கண்டிப்பா ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, பேட்டிங் இருந்து மட்டும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் ஃபீல்டிங் மூலியமா ஒரு 20 கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபான பிளேயரா வந்திருப்பாரு ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா இந்த மேட்ச் ரீசா ஹெண்ட்ரிக்ஸை ஒரு எப்பறம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா சேசிங்லாம் பண்றாங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஹர்மன் கிட்டத்தட்ட ஜிம்பாப்வேக்கு எகென்ஸ்டா பிளே பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டா தான் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. ஹெட்வெட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 45ங்கிறது ஒரு ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. வெனுவை பொறுத்தவரைக்கும் 2 மேட்சஸ்க்கு 46 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 23ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் இது வரைக்கும் பேட் பண்ண கிடையாது. சேசிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சேசிங் பண்ணும்போது 23ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச் இந்த டாப் 3 பேர் ட்ரை பண்றாங்க. தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன் சைடா போகும்போது இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அல்லது ஹர்மன் 2 பேர்ல எனி ஒன் பேரை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். முத்துசாமி போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தாங்க.
4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஜார்ஜ் லிண்டேவோட பவுலிங் ஆப்ஷன் இவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கம்மியாச்சு சொல்லணும். ஏன்னா அவரோட பொசிஷனை இவர் வந்து எடுத்துக்காரு. பவுலிங் நல்ல ஒரு எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். டாப் ஆர்டர்லயே பேட்டிங் ஆப்ஷனும் வந்து கிடைச்சிருது. சோ அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா வேலன் டுட்டசன். சோ வேலன் டுட்டசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கிறது இல்லைங்க. அவர் பேட்டிங் ஆப்ஷன் பின்தங்கியே வந்துட்டு இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸும் வந்து இழந்துட்டு இருக்காரு. வெனோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. வேலன் டுட்டசனுக்கு பதிலா நீங்க டுவெல் பிரேவிஸோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த மேட்ச் டாப் ஆர்ட்லயே 2 விக்கெட் போயிடும், நான் டாப் ஆர்ட்ல இருக்க ஒரு விக்கெட் டபுள் ஆப்ஷனை தவிர மிச்சம் இருக்க 2 சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸையும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸை ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டுவெல் பிரேவிஸ் லாஸ்டா இந்த 2 மேட்ச்மே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச் அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் பெருசா இல்ல, செகண்ட் பேட் பண்ணும்போது நல்ல ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவரு கூட பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேசிங் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 50 ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜார்ஜ் லிண்டே பேட்டிங்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு, பவுலிங்ல கொஞ்சம் சொதப்பிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல விக்கெட்ஸ் கிடைச்சது. என்ன ஒன்று டெத் ஓவர்ல பவுல் பண்ணதுனால அந்த 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. லாஸ்ட் மேட்ச் அவரோட பவுலிங் ஆப்ஷன் அப்படியே குறைச்சிட்டாங்க. காரணம் முத்துசாமி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்ததுனால ஜார்ஜ் லிண்டேவோட பவுலிங் ஆப்ஷன் அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்காரு. என்ன ஒன்னா இவருக்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன் வந்து பாருங்க, டுவெல் பிரேவிஸ் அண்ட் வேலன் டுட்டசன், அடுத்ததா ஹெர்மன், முத்துசாமி, ரிசா என்று கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயருக்கு அப்புறம் தான் ஒரு பேட்டிங் வராரு. அப்படிங்கும் போது நீங்க அப்ப ஜிம்பாபே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு எடுத்துடணும். அப்படி எடுத்தா மட்டும் தான் இவர் பேட்டிங் ஆப்ஷன் வர முடியும். அப்படி இல்லைன்னா இவரை நீங்க பெருசா விட்டு நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். கேபின் போஸ், ஜார்ஜ் லிண்டேவை ட்ரை பண்ற இடத்துல கேபின் போஸை ட்ரை பண்ணி பாருங்க. 3 இருந்து 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஜெராட் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 3 விக்கெட், மிச்சம் எல்லா மேட்ச்லும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. வெளியிலும் 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ இதுல என்ன பாத்தீங்கன்னா ஜெராட் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வேக்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெராட் கோட்ஸிக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உன்னோட கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்பாவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மபாக்கா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு மபாக்கா 43% வரைக்கும் தான் பிக் பண்ணியிருக்காங்க. லுங்கின் இங்கிடியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா நியூசிலாந்து அகேன்ஸ்டா இருக்கட்டும், ஜிம்பாப்வே அகேன்ஸ்டா இருக்கட்டும், ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கிடைக்குது. பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைக்கல. 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ற கிடையாது. சப்போஸ் 3 ஓவரோட கூட நிறுத்திடுறாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மபாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு லுங்கின் இங்கிடிக்கு பதிலா. அப்படி இல்ல நான் இந்த 3 பேருமே ட்ரை பண்றேன், நான் ஒன் சைடா தான் போறேன், பவுலர்ஸ் ஃபுல்லா நான் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா போறனாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஜிம்பாப்வேல இருந்து ஒரு பவுலர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா லுங்கின் இங்கிடி பதிலா வேற பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகந்தர் ராசா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் மத்த எந்த பிளேயரும் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இருக்க மாட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் முத்துசாமி இதே டவுன்ல வராரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா பிரிட்டோரியஸ் அண்ட் ரீசா ஹெட்ரிஸ் 2 பேர்ல ஏரியோட கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல பார்க்கும்போது கோட்ஸி அவரு கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.